அனைவருக்கும் வணக்கம். என் குரலுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு சிறிய சிறப்பு. இந்த சிறப்பு நான் செய்வதென்று தூய தமிழ் இயக்கத்தின் 110ஆம் ஆண்டு விழா நேற்று மதுரையில். அதற்கான வாய்ப்பை எனக்கு அளித்தவர் தோழர் அண்ணன் ஆசான், அவரும் ஒரு ஆசான் தான், சேகு வேல். அதில் பாராட்டு பெறுவோர் அல்லது சிறப்பு செய்யப்படுவோர் பட்டியலில் என் பெயர் கிடையாது. இருந்தாலும் அவருக்கு போக முடியாத காரணத்தால் என்னை போகச் சொல்லி தமிழ் இருக்கும் இடத்தில் தமிழரசன் இருக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டவாறு நான் சென்றேன். போகும் முன்னரே சொன்னேன், ஓப்ப தலை கூறி உள்ள பிரிதல். ஏன்னா அந்த அழைப்பில் இருந்த பெயர்கள்லாம் குணத்தொகையினார், கோழிநிலை ஐயா அவர்கள், பூங்குன் ஐயா அவர்கள், நாவை சிவம், கடவுர் மணிமாறன், புலவர் எழில்வாணன், இப்படி வரிசையாக அங்கே போனால் மன்னன் இப்படி நிறைய பேரை பார்க்குற வாய்ப்பு. இந்த வாய்ப்பிற்காகவே சென்றேன். இருவர் இப்போ இங்கே அமர்ந்திருக்கும் நம்ம அன்பு அண்ணாச்சி ஆசான் குமரிச்செல்வன் ஐயா அவர்கள் பாராட்டு பட்டியலில் உண்டு, வேல் அவர்களும் பாராட்டு பட்டியலில் உண்டு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய பாராட்டை, அந்த சிறப்பை என் கையில் தந்து அனுப்பியுள்ளார்கள். அதை நான் தங்கள் கையில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பிற்கு இன்று இருக்கின்றேன். முதலில் ஐயா நமது திருக்குறள் ஆய்வு மையத்தின் தலைவர் ஆசான் குமரிச்செல்வன் ஐயா அவர்களுக்கு தூய தமிழ் இயக்கத்தின் 110ஆம் ஆண்டு விழாவின் நினைவாக பாராட்டும் பரிசும் இதில் நாட்காட்டியிருக்கிறது. புத்தகங்களுக்கு தந்த ஒரு கேடயத்தையும் சேர்ந்து எடுத்துருவோம். மிகச்சிறப்பாக ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கார்கள், அதையும் காட்டுவது சிறப்பு. நல்லது. நான் செய்த சிறப்பன்று மீண்டும் மீண்டும் புரிகின்றேன். நல்லோர் அவையில் அவர்களுக்கு நேரில் கிடைக்க வேண்டிய ஐயாவால் இப்பொழுது இயலாது என்பதால் அவருக்கு சூழ்நிலை காரணமாக அவரும் செல்லவில்லை. அன்பு அண்ணன் 44 ஆண்டு கால தோழர் சேகு வேல் அவர்களுக்கு ஒரு திருவள்ளுவர் நாட்காட்டி தென்மொழியின் ஒரு படி அது உங்களிடம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, நான் செய்திக்குள் வந்து விடுகிறேன். எனக்கு அனைவருக்கும் வணக்கம். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 9ஆம் குறள். வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆகிடை ஆரஞர் உற்றன கண். வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா எளிமையான சொற்கள் தான். வள்ளுவர் எப்பொழுதுமே மிக மிக கடுமையான சொற்களை எப்பொழுதாவது சங்கம் மருவி காலம் என்பதாலோ என்னவோ எப்போதாவது சில சங்ககால சொற்கள் இருக்கும், நமக்கு பொருள் தர வேண்டியிருக்கும். இதிலும் அப்படி ஒரு சொல் இருக்கிறது, ஆரஞர். வாராக்கால் வராத போது உறங்காது, வரின் துஞ்சா வந்தாலும் உறங்காது, ஆயிடை வேற்றிற்கிடையில் ஆரஞர் உற்றன கண். இந்த நெர்னு போடும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படி இதாக தேட ஆரம்பிச்சிருவேன். ஊனையும் உப்பக்கம் காண்பவர் உலை வேண்டி தாளாது உஞ்சச்சுபவர். இது நான் உஞ்சச்சுபவர் ரொம்ப கடினமாக சொல்லதுக்கே கொஞ்சம், ஆனால் அது இந்த வழக்கொழிந்து போய்விட்டது. இருந்தாலும் அருமையான சொல். இந்த ஞாயிற்கு எம்எல்ஏ இந்த மாதிரி சொற்கள் நான் பயன்படுத்தாமலே போய்விட்டது. ஞாயிறு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நகர வர்க்கத்தில். அப்போது இந்த ஆரஞர் கொடும்புருவம் கோடாமறைப்பின் நடுங்கஞர், கொடும்புருவம் கோடாமறைப்பின் நடுங்கஞர் செய்யலமன் இவள்கள், அப்படி தானே சதனம்? சரி. நடுங்கஞர் அஞர் அஞர் என்று சொல். அஞர் என்பது தான் அங்கே வந்து முக்கியம். துன்பம் இது ஆரஞர் பெருந்துன்பம். ஆறாவமுதன் அப்படிலாம் சொல்லும் மாதிரி ஆரஞர் பெருந்துன்பம் அஞர். அப்போ இன்றைக்கி அதை தேடி பார்த்தேன். இன்றைக்கி இப்போ பிற்பகலில் அவர் கூட பேசிட்டு அப்புறம் தான் போனேன். ஊஞ்சர் எஞ்சர்லாம் இருக்குமான்னு பார்த்தா இருக்குது. அஞ்சர் ஊஞ்சர் எல்லா இருக்குது. பார்ப்போம் இஞ்சர் இருக்குதா, எல்லாம் இருக்குது. தமிழில் நிறைய இருக்குது. இந்த அஞ்சர் வந்து துன்பம் பெருந்துன்பம் கொடுக்குது. இப்போ நம்ம இதை சிந்திக்க வேண்டியது வாராக்கால் துஞ்சா வரியும் துஞ்சா. ஐயா சென்ற கிழமை, எனக்கு இந்த கிழமை முழுக்க ஒரு மகிழ்ச்சியான தமிழோடு சென்ற கிழமை 21ஆம் நாள்
நம்ம ஆயர் இல்லத்தில் அருள்வாழ்வு இல்லத்தின் அருள்வாழ்வு இல்லம் அப்படிதான் அதுக்கு பேர். அருள்வாழ்வு இல்லத்தில் ஒரு குறள் வாழ்வை நமக்கு தந்தார், ஒரு குறள் நூலை தந்தார். அதில் அவர் குறிப்பிட்டு வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை அயர்கம் விருந்துன்னு. அதற்கு இதற்கு என்ன ஒப்பீடுன்னு ஏன்னோ என் மனசில் தோணிட்டு போச்சு. எப்படின்னா அதில் அவர் அந்த முறையில் அவர் எழுதிப்பார், வினைகலந்து வெல்வது கடினமானது, கடுமையானது. மனைகலந்து இருப்பது மகிழ்ச்சியானது, இனிமையானது. ரெண்டு ஒன்று கொண்டு வேறுபாடு. இது அந்த அங்கற்றம், இது இங்கற்றம் அப்படின்னு சொன்ன மாதிரி வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை. இதில் எப்படின்னா ரெண்டுமே ஒன்று தாங்கிற மாதிரி. இது அங்கற்றம் இங்கற்றம் இல்லை. வந்தாலும் நீ வராட்டாலும் தூங்க மாட்டேன், தூங்காது கண்ணு தூங்க மாட்டேன் இல்லை. ஏன்னா கண்ணை அவள் தனியாட்டாங்க பார்ப்பான். ஏன்னா வள்ளுவர் சில இடங்களில் தலைவி தான் நெஞ்சு கூட பேசுவான். தலைவி எப்படி நெஞ்சு தானே பேசும், நெஞ்சு கூட பேசுவோம். அதுமாரி இந்த இடத்துல அந்த கண் விதிப்பொழிதல்ல அந்த கண்ணை பார்த்து அந்த ஓ இனிதே சென்ற திங்கள் கூட நான் சொன்னேன், காம கடுமுனன் நீந்தி கரைகானேன் யாமத்தும் யானே உடன் சொன்னவர். அடுத்தது முதல் நான் மட்டுமே இருக்கேன், ரொம்ப ஒரு கவலையினுடைய எல்லைக்கு சென்றவர்களுக்கு ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு இது அடுத்த குரலுக்கு, மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழித்தீரா என்னுயிர் இல்லது துணைங்கிற இல்லை துணை என்னுயிர் அல்லது துணைன்னு முடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல் நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னவா, ரெண்டா போப்போ இரவே உனக்கு நான் மட்டும் தான் துணை உண்டும்பா. அந்த இரவை எள்ளினே ஆகிடுவான். முதல்ல தன்னுடைய வருத்தத்தை சொல்லி உச்சத்துக்கு போயிட்டு இங்கே ஒவ்வொரு வருத்தமாக சொல்லிட்டு வந்தவர், ஓஹோ இனிது காட்டினா பாடு, நல்லா பாடு, எனக்கு காட்டின நீ தானே நீ ஆளு அப்படின்னு சொல்கிற மாதிரி மிக மிக நுண்ணிய உணர்வுகளை எண்ணியபடியெல்லாம் எழுதி செல்வதற்கு வள்ளுவர் ஒன்றும் நம்மை போன்றவர் அல்ல. அவர் நுண்ணிய உணர்வுகளை நுட்பமான சொற்களால், அதாவது அந்த அறிஞர்ங்கிற சொல்லை அவர் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அந்த வாராக்கால் துஞ்சா வரியின் துஞ்சா ஆயிடை ஆரஞர் உற்றன கண் என்பது அதனுடைய இது. அதற்கு நாம் ஜியு போப் மிக அருமையான ஒரு அந்த வரியை சொல்ல வேண்டும் என்பதற்காக பொதுவாக நான் ஜியு போப்லாம் சொல்லணும், ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், வேண்டும் சொல்லணும். இப்போ ஆங்கிலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதை சொல்வது என்று அதை நாங்கள் வழக்கமாக வைத்துக்கொள்வதில்லை. இருந்தாலும் இதில் அவருடைய translation and interpretation. When he comes not, all slumber flies. என்னுடைய உறக்கமெல்லாம் ஓடிடுது. He no sleep when he is there. Thus every way my eyes have troubles hard to bear. இது அதனுடைய 2 வரிகளை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் அந்த ஆப்ஷன்ஸுக்கும் ப்ரெசன்ஸுக்கும், ஆப்ஷன்ஸில் லாங்கிங் வருது, ஆவல் ஏக்கம் லாங்கிங் ஏற்படுகிறது. ப்ரெசன்ஸில் என்ன ஏற்படுதுன்னா போயிடுவாருங்கிற பயம் ஃபியர் ஏற்படுன்னு சொல்லியாரு. அதில் கான்டெக்ஸ்ட் அவர் என்ன சொன்னால், இட் இஸ் எ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த உள்ளுரை ஓம இயல். இல்லை எனக்குலாம் யாராவது சொல்லித்தரணும் இல்லை, இந்த உள்ளுரை ஓம இறைச்சி இல்லை நான் சரியா ஐயா படித்தது இல்லையா, எனக்காக உங்களுக்கு பொழுதுபோக்கும் உங்களுக்கு இந்த நேரமும் இல்லை, இப்போ காலங்களும் கடந்துட்டு ஒரு எங்கேருந்தோ வந்தவர், ஒரு வெளிநாட்டுக்காரர். இட் இஸ் எ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த உள்ளுரை ஓமையியல் figurative comparison in love chapter illustrating the intensity of romantic passion வாராக்கால் துஞ்சா often involving the தலைவன் hero or தலைவி heroine experiencing deep love sickness அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அவர் சொன்னது நம்ம இந்த இடத்த சொல்லணும். அதுமாரி சுத்தாந்த பாரதி கூட மிக அருமையாக he comes no sleep, he goes no sleep, he comes no sleep, he goes no sleep. This is the fate of the eyes to weep. This is the fate of eye to weep. தன்னுடைய ஆங்கில உரையில் சொல்லிக்காரு. அதையும் சொல்லி இன்றைய ஆய்விற்கு நேற்று காலை 6:10 மணிக்கு புறப்பட்ட என்னுடைய வழிச்செலவு இன்று காலை 4 மணிக்கு தான் நார்வேல் அடைந்தேன். தூக்கமின்மை காரணமாக கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்தேன். இது மேலும் நேரமும் இல்லை என்பதால் நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி மிகச் சொன்னேன். என்றுமே இவ்வுறவு நின்று நிலைக்க விளையும்.